எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆகம காலம், திருவருகை காலம், தயாரிப்பு காலத்தில் இருக்கிறோம். தயாரிப்பு இல்லாமல் எந்த செயலும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் முழுமையாகவும் நிறைவேறுவதில்லை. பள்ளிக்கு செல்கிற மாணவன் தொடர்ந்து தன்னையே தயாரித்து தேர்வு எழுதும்போது தான் நிறைவான வெற்றியை பெறுகிறான். வேலை செய்கிறவர்களும் பராக்குகள் இல்லாமல் கவனம் செலுத்தி ஒரு வேலையை செய்யும்போது தான் 100க்கு 100 வெற்றி அடைகிறார்கள். ஆக தயாரிப்பு என்பது கவனச்சிதறல் இல்லாமல், பராக்குகளுக்கு இடமில்லாமல், சிந்தாமல் சிதறாமல் 100% கவனத்தோடு பொறுப்போடு நம் கடமைகளை நாம் செய்து கொண்டிருந்தால் அதற்குரிய பலன் உண்டு என்பதுதான் இந்த திருவருகை கால தயாரிப்பு என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. விவிலியத்திலே விழிப்பாக இருங்கள், பொறுப்பாக இருங்கள், உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்வதற்கு காரணம், இந்த திருவருகை காலம் நமக்கு திருவருகையை, கடவுளுடைய வருகையை, கடவுள் மனிதனை சந்திக்க வருவதை, கடவுள் மனிதனை சந்திக்க வந்து கொண்டிருப்பதை, கடவுள் மனிதனை சந்திக்க வரப்போவதை நமக்கு நினைவு கூறும் காலம். The season of Advent is a season of memories. நினைத்து பார்க்கும் காலம், நினைவுகளை நம் நினைவுக்கு கொண்டு வரும் காலம். காரணம், இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்ததை நாம் நினைவு கூர்ந்து அதை கொண்டாடுகிறோம். இயேசு உலகின் முடிவில் நீதியுள்ள நடுவராய் மகிமையோடு வரப்போவதை நாம் எதிர்நோக்கியிருந்து தயாரிக்கிறோம். இந்த 2 தயாரிப்புகளுக்கும் இடையிலே இயேசு நம்மை இறைவார்த்தை வழியாக, திருப்பலி வழியாக, ஜெப வழியாக, நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், நாம் சந்திக்கின்ற ஏழைகள், இயலாதவர்கள், இவர்கள் வழியாக நம்மை சந்திக்க வருகிறார். இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த இயேசுவின் பிறப்பு என்ற அந்த வருகைக்கும், உலகத்தின் முடிவில் அவர் மகிமையோடு ராஜாவாக நீதியுள்ள நடுவராக வரப்போகிற அந்த வருகைக்கும் இடைப்பட்ட இந்த வருகையை 3வது வருகை என்கிறோம். அது நமக்கு வாழ்வின் ஒவ்வொரு கணமும் நாம் ஒவ்வொருவரை சந்திக்கிற போதும் கடவுள் நம்மை சந்திக்க வருகிறார். யாரோ ஒரு வழியாக, ஏதோ ஒரு செயல் வழியாக கடவுள் நம்மை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற போது நாம் எப்படி கடவுளை சந்திக்க தயார் நிலையில் இருக்கிறோம்? சாதாரணமானவர்களை சந்திக்கும் போதே அதற்கான தயாரிப்பு செய்கிறோம். ஒரு சின்ன விழா என்றால் அதற்கு தயாரிப்பு, பிறந்தநாள் விழா என்றால் தயாரிப்பு, விருந்தினர்கள் வருகிறார் என்றால் தயாரிப்பு, அரசியல்வாதிகள் வருகிறார் என்றால் தயாரிப்பு, அதே ஒரு முதலமைச்சர் வருகிறார் என்றால் இன்னும் பயங்கரமான தயாரிப்பு, பிரதமர் வருகிறார் என்றால் இன்னும் பயங்கரமான பாதுகாப்பு தயாரிப்பு. இந்த மனிதர்களுக்கு இவ்வளவு தயாரிக்கிற போது கடவுளுடைய வருகைக்கு நாம் எவ்வளவு தயாரிப்போடு இருக்க வேண்டும்? அப்படி தயாரிப்பு இல்லாமல் நாம் தூங்கி கொண்டிருந்தால், பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டு கொண்டிருந்தால், நாம் முறையாக கடவுளுக்கேற்ற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் வாழாமல் இருந்தால் நாம் ஏமாந்து போவோம். ஆண்டவர் வரும்போது அந்த 10 கன்னியர்களில் 5 கன்னியர்கள் தயார் நிலையில் இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் வெளியே விரட்டப்பட்டார்கள். கடவுள் உங்களை எனக்கு யாருமே தெரியாது, என்னை விட்டு போங்கள் என்று விரட்டி அடிப்பதையும், தயாரிப்போடு இருக்கிற கன்னியர்கள் ஆண்டவரோடு பந்தியில் அமர்வதையும் பார்க்கிறோம். ஆக இந்த தயாரிப்பை இந்த 2 வாரங்களாக பார்க்கிறோம். இந்த முதல் 2 வாரங்கள் திருவருகை காலத்திலே ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கான தயாரிப்பாக இருக்கிறது. 3வது வாரமும் 4வது வாரமும் தான் கிறிஸ்மஸுக்கான தயாரிப்பு. ஆகவே இதை மனதில் கொண்டு இந்த தேவ வசனத்தை கேட்போம். இந்த கிறிஸ்மஸ் காலம் நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சியின் காலமாக இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவருக்கு முன் வந்து நின்றபோது ஆண்டவருடைய மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் அணியானது அந்த தூதருடன் சேர்ந்து கொண்டு உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சிமை உரித்தாகுக,
உலகில் அவருக்கு உகந்தவர்களுக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியிலே நான் உங்களுக்கு தயாரிப்பை என்று சொன்னாலும் கிறிஸ்மஸ் நமக்கு தருகின்ற அந்த மிக முக்கியமான செய்தி மகிழ்ச்சி. நாம் பார்த்திருப்போம், ரஜினிகாந்த் ஒரு படத்தில் எல்லாவற்றுக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொல்வார். அந்த மகிழ்ச்சிக்கு மகத்தான அர்த்தம் உண்டு. அதை ஆங்கிலத்திலே ஜாய் என்று சொல்லுகிறோம். பல நேரங்களில் மகிழ்ச்சியை நாம் சந்தோஷம், இன்பம் இதோடு நாம் கலந்து விடுகிறோம். அது தவறானது. மகிழ்ச்சி என்பது கடவுளுடைய கொடை, தூய ஆவியானவருடைய கொடைகளில் ஒன்று. இன்பம் என்பதும் சந்தோஷம் என்பதும் இந்த உலக காரியங்களில் நமக்கு கிடைக்கின்ற தற்காலிகமான ஒன்று. ஆக தற்காலிகமாக வந்து நம்மை விட்டு மறைந்து போகின்ற சந்தோஷத்திற்காகவும் இன்பத்திற்காகவும் நாம் ஓடி அலைகிறோம், தேடி திரிகிறோம். ஆனால் மகிழ்ச்சி என்ற கொடை நம்மை அறியாமல் நம்மை ஆட்கொள்ளக்கூடியது, நம்மை அறியாமல் பூரிப்படைய செய்யக்கூடியது. ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் பெறும்போது தந்தை கடவுள் சொன்னாரே, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை குறித்து நான் பூரிப்படைகிறேன். அந்த மகிழ்ச்சி. அதுபோல மகிழ்ச்சி என்பதுதான் இயேசுவின் பிறப்பில் அறிவிக்கப்பட்டது. நீங்கள் உலக மக்களுக்கெல்லாம் சந்தோஷம், உலக மக்களுக்கெல்லாம் இன்பம் என்று சொல்லவில்லை. மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னதற்கு காரணம், உங்களை எல்லாரையும் பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் கடவுளுடைய பிள்ளைகளாக உங்களையெல்லாம் அரவணைத்து அன்பு செய்து உங்களையெல்லாம் சிலுவையிலே கல்வாரியிலே தன் உயிரை கொடுத்து மீட்பதற்கான மெஸ்ஸியா மீட்பர் பிறக்கப் போகிறார் என்பதனால்தான் இயேசுவின் பிறப்பு எல்லா மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்று லூக்கா பதிவிடுவதையும் வானதூதர்கள் அறிவிப்பதையும் பார்க்கிறோம். அவர்கள் இதை சொல்லிவிட்டு, உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமையும் மண்ணகத்தில் அமைதியும் உண்டாகுக என்றார். இயேசுவின் பிறப்பிலே கடவுளுக்கு மகிமை சூட்டப்பட்டது, மண்ணகத்திலே அமைதி நிறுவப்பட்டது. ஆக இந்த மகிழ்ச்சியை நாம் அடைய வேண்டுமென்றால் அமைதியாக இருக்க வேண்டும், நமக்குள் நல்லிணக்கம் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்திலே, குறிப்பாக இந்தியாவிலே மத கலவரங்கள், ஜாதி கலவரங்கள், மொழி கலவரங்கள் என்று மக்களை மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் மொழியின் பெயராலும் பிளவுபடுத்துகின்ற அரசியல்வாதிகளுக்கு பின்னால் போகின்ற மனநிலை இருக்கிறது. இந்தியர்களாக தமிழர்களாக நாம் ஒன்றுபட வேண்டியவர்கள் இன்று இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று நம்மை பிளவுபடுத்தி, நீ இந்த ஜாதியைச் சேர்ந்தவன் அந்த ஜாதியைச் சேர்ந்தவன் என்று சொல்லி அஞ்ஞானம் பேசி இன்று சுயநலவாதிகள் மக்களை, இந்தியர்களை பிளவுபடுத்துகிறார்கள். இந்தியர்களை மாநில வாரியாக பிளவுபடுத்துகிறார்கள், மக்களை பிளவுபடுத்தி அரசியல் பண்ணுகிறார்கள். டிவைட் அண்ட் ரூல் என்று சொல்வது இதுதான். ஆக மதம் என்பது ஒரு ஆழமான உணர்வு, ஜாதி என்பது மக்கள் மத்தியிலே ஊறிப்போன ஒரு உணர்வாக இருக்கிறது. மொழி உணர்வும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது. இந்த உணர்வுகளை மக்களிடம் தூண்டிவிட்டு அதிலே மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி அதிலே குளிர் காய்ந்து ஓட்டு வேட்டையாடி மக்களுக்கு எதிராக, இந்தியர்களையே மதத்தின் பெயரால் இந்தியர்களுக்கு எதிராக, இந்தியர்களையே ஜாதியின் பெயரால் இன்னொரு ஜாதியைச் சேர்ந்த கிறிஸ்தவ இந்தியர்களுக்கு எதிராக, இப்படி தமிழர்களுக்கு எதிராக, இந்தியர்களுக்கு எதிராக பிளவுபடுத்துகின்ற இந்த நிலையை குறித்து தான் இந்த அமைதியை ஆண்டவர் கொண்டு வருகிறார். நாம் அனைவரும் கடவுளுடைய மக்கள். நாம் அனைவரும் கடவுளுடைய மக்கள் என்றால் இந்திய நாட்டில் இருக்கிற நாம் அனைவருமே நாம் இந்தியர்கள் என்றுதான் உணர வேண்டும். நம் எல்லோருக்கும் ஒரே விதமான கலாச்சாரம், ஒரே விதமான பண்பாடு, இந்த மண்ணில் பிறந்தவர்கள், ஒரே கலர், ஒரே இரத்தம், ஒரே விதமான மக்கள். ஆனால் இந்த மதத்தின் பெயரால் நம்மை பிளவுபடுத்துகிறார்கள். ஆக நாம் இந்தியர்களாக ஒன்றுபட வேண்டும். தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டால் தமிழர்களாகத்தான் ஒன்றுபட வேண்டும். மதம் என்பது தம்முடைய தனிப்பட்ட விஷயம். அந்த விஷயத்தில் தலையிட யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. ஒவ்வொருவருடைய மதத்தையும் மதிப்பதும், மனிதர்களை மதிப்பதும், மனிதாபிமானம் காப்பதும் இந்த கிறிஸ்துமஸிலே இயேசு கொண்டு வந்தது. அவர் கடவுளாக இருந்தவர் தனக்கு நிகரான நிலையை பிடித்து கொண்டிருக்க விரும்பவில்லை.
இந்த மண்ணிலே தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், ஜாதியின் பெயரால், நிறத்தின் பெயரால் பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறான். சுயநலவாதியாக இருக்கிறான், பிறநலம் இல்லாமல் போய்விட்டான், தன்மனமாய் இருக்கிறான், தன்மயப்பட்டவனாக இருக்கிறான், பிறநலம் தேடாதவனாக, கடவுளை அன்பு செய்யாதவனாக, கடவுளை கண்டுகொள்ளாதவனாக, அவனிடம் சுயநலமும் அக்கிரமங்களும் தன்னை பற்றிய உணர்வுமே மண்டி கிடப்பதை பார்த்த கடவுள்தான் அந்த மனிதனுக்கு புரிய வைக்க வந்தார். மக்களில் ஒருவராக, மனிதர்களில் ஒருவராக, நம்மை போன்ற ஒருவராக, நமக்குள் ஒருவராக, நம்மோடு ஒருவராக, பாவம் தவிர மற்றனைத்திலும் நம்மை போல ஒருவராக வந்து நம்மோடு இருந்தார். ஒரு குடும்பத்தில் குழந்தையாக பிறந்தார். வலுவற்ற குழந்தையாக மனிதனாகிய சூசையப்பரிடமும் மனுஷியாகிய மரியாவிடமும் அம்மா பசிக்கிறது, அப்பா எனக்கு இது வேண்டும் என்று கேட்கிற அளவிற்கு ஒரு எளிய பலகீனமான குழந்தையாக தன்னை கடவுள் உருவாக்கி கொண்டு பலகீனமான மனிதனோடு இருந்து அவனுடைய பலத்தை மறுபடியும் அவன் இறைச்சாயலை, அவன் கடவுளுடைய பிள்ளை என்பதையும், தேவ பிள்ளை என்பதையும், கடவுளுடைய கிருபையை பெற்ற பிள்ளை என்பதையும், இரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்பதையும் அவனுக்குள் உருவாக்கி அவன் எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரையும் மன்னிக்க வேண்டும், யாரையும் பிளவுபடுத்தக்கூடாது என்ற மையமான செய்தியை கொண்டு வரத்தான் அவர் மனுவுரி எடுத்தார். கடவுள் மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று பார்க்கிறோம். குடிகொள்ளுதல் என்பது ஒரு வீட்டை கட்டி ஒரு குடும்பம் குடிபோவது போல கடவுள் தன்னுடைய இருப்பிடத்தை, வாழ்விடத்தை பூமியிலே அமைத்து கொண்டு பூமியில் வாழ்கின்ற மனிதர்களோடு அவர் ஒருவராக குடிகொள்ள விரும்பினார். கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தான் சொல்லுவார்கள், கடவுள் நம்மோடு, கவலைகள் நமக்கு எது? கடவுள் நம்மோடு இருக்க கவலைகள் நமக்கு எதுக்கு? யாம் இருக்க பயமேன், அஞ்சாதே என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுவதும், அஞ்சாதீர்கள், உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும், மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. உங்களுக்காக மெஸ்ஸியா என்றால் மீட்பர், நம்மை இரட்சிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர். இந்த உலக கட்டுகள், இந்த உலக மாயைகள், பணம், பதவி, பட்டம், இதற்காக மனிதனை கூறு போட்டு மனிதனை மனிதனாக மதிக்காமல் சுயநலவாதியாக இருக்கிற எல்லா விதமான நம் பாவங்களுக்கும் அவர் முடிவு கட்டுவதற்காகவே பிறந்தார். அந்த இயேசு என்றால் மனிதர்களையெல்லாம் அவர்கள் பாவங்களிலிருந்து இரட்சிக்கிறவர் என்று பார்க்கிறோம். ஆக அந்த மெஸ்ஸியாவின் பிறப்பை கிறிஸ்மஸ் காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆக கிறிஸ்து ஆண்டவருடைய பிறப்பு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியையும், எல்லாருக்கும் அமைதியையும், எல்லாருக்கும் ஒற்றுமையையும், இந்தியாவிலும் தமிழகத்திலும் ஒரு நல்லாட்சி உருவாகின்ற, எல்லாரையும் எல்லா மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசாட்சி ஏற்படுகின்ற இறையாட்சி பிறக்கப் போகிற பாலன் நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக, அமைதியாக, ஒற்றுமையாக நம்முடைய இதயங்களிலே அவர் பிறந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு கால தயாரிப்பு வாழ்த்துக்களும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன். நன்றி.